கார்த்திக் ஃப்ரம் நீட் பிஜி தமிழ். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ் இந்த வருஷம் நீட் பிஜி வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக வரவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் நீடர் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ரோல் ஆகிருக்காங்க. ஸோ என்னோடய நேம் வந்து கார்த்திக். நான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் யூஜிஆர்பிஜி வந்து 8 இயர்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா 300+ டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான சீட்டை வந்து ப்ராப்பராக கெட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு. ஸோ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இந்த வாட்ஸ்அப், அதாவது இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நமக்கு வந்து எம்சிசி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நமக்கு கவுன்சிலிங் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன எக்ஸ்டென்ஷன்ற ரீசனும் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்ன ரீசன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நேற்று டேட்டில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்த டேட்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். அதாவது இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ் தட் competitive authority has decided to extend to the choice filling of round 1 PG counseling 2024 till further notice as the seat matrix has to be revised. சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் ரிவைஸ் ஆகிருக்கு. அதாவது என்எம்சியில் வந்து பிஜி சீட்ஸும் அதுக்கப்புறம் 169 டிஎன்பி சீட்ஸும் அதிகமாக வந்து இன்க்ரீசஸ் வந்திருக்கு. ஏன்னா நிறைய சீட்ஸ் வந்து ரீஅப்ளிகேஷன், அதாவது நிறைய காலேஜஸ்லேருந்து சீட் டிஎன்பியாக இருக்கணும், நீட்டோட பிஜி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்எம்சியில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அகெயின் வந்து சீட் மேட்ரிக்ஸே மாறுறதுனால ஸோ உள்ளே வந்து அவங்க சிஸ்டமில் வந்து அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணி அதை வந்து அவங்க கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படியே தான் போய்க்கிருக்கு. பட் அடிஷ்னல் சீட்ஸ் அண்ட் அடிஷ்னல் டிஎன்பி சீட்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஷெடியூலை வந்து ரிவைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு இப்போ வந்து கவுன்சிலிங்கோடைய அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்டு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.